வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்லேயே இட்லி மிளகாய் பொடி எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய், இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா 30 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேங்க. இது கரெக்டான காரமாக இருக்கும். இது காரம்னு நினைக்கிறவங்க கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து. இது நல்லா வறுக்கணுங்க. இதே நீங்கள் குண்டு மிளகாய் போடுறதா இருந்தால் இது கம்மியாக போட்டால் போதும், ஏன்னா அது கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருக்கும். இது நல்லா வதக்கணுங்க, கலர் மாறணும். அப்புறம் அது வதக்கும்போது சவுண்ட் வரணும், கிறிஸ்பாக ஆகிடும். அந்த அளவுக்கு வறுக்கணும், கருக விட்டுறாதீங்க. இதை வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது எங்கள் பாட்டி சொன்ன குறிப்புங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு அதே கடாயில் 1/2 கப்பு போல் கடலைப்பருப்பு போட்டிருக்கேங்க. கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் சிம்மில் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. நல்லா செவந்து வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த இட்லி பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லையா, டக்குன்னு ஒரு இட்லியோ தோசையோ வச்சு இந்த மிளகாய் பொடி வச்சு சாப்பிட்றலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வாசனை வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. வாசனை கம கமன்னு வருது, உளுந்தோட வாசனை. இப்போது இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு பூண்டுங்க, தோலோடையே போடுறேன். தோலோட போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். தோலை உரித்து போட்டிங்கன்னா மிக்சியில் ஒட்டிக்கும், சரியாக மசியாது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா வாசனை ஜாஸ்தியாகவும் இருக்கும், ஈஸியாக மசிஞ்சிடவும் செய்யும். ஸோ இது மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு 1/4 கப் அளவுக்கு. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயமும் கருவேப்பிலை பூண்டு இந்த 3 தாங்க நம்ம பொடிக்கு வாசனை கொடுக்குற ஹைலைட்டே. ஸோ தாராளமாக போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல கடலைப்பருப்பையும் காஞ்ச மிளகாவும் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை போட்டுட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த காஞ்ச மிளகா தனியாக மசியாது, ஸோ கடலைப்பருப்பும் அதுவும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் வறுத்தோம் இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக 2ஐயும் பொடி பண்ணிவிடுங்க. பொடி பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு தட்டில் பரத்தி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சுட சுட இட்லிக்கும் தோசைக்கும் செம்மையாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக கூட 2 இட்லி சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.